നമസ്കാരം. ഇത് കേരളയിലെ കൊല്ലം ഡിസ്ട്രിക്ട് എന്നിടത്തിൽ എന്താക്കും അതിൽ ചീനിക്കിഴങ്ങ് വ്യവസായം பண்ணியிருக்கேன். ഇതിൽ ഊത്തിരിക്കപ്പെടുന്ന മരുന്ന് இந்த ഡോക്ടർ സോയിലും ബയോസ്റ്റിമുലൻറ്റും. இந்த பயோஸ்டிமுலன்ட்டும் இந்த சோயில் பூஸ்டரும் நான் பார்த்தது யூடியூப்பில் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்துருந்தேன். அப்படியாக நான் இந்த உரத்தை குறித்து நான் தெரிஞ்சது. இந்த உரம் நான் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த செடிக்கு வளரப்பட நாம்பு இலையெல்லாம் நல்ல ചുരുണ്ടെല്ലാം ഇരുന്ന് ഇപ്പോൾ இந்த நாம்பு இலையெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான இலை, தெளிவான இலையாட்டிருக்குது. நீங்களே பாருங்க, எல்லாரும் பாருங்க. അപ്പോൾ നമുക്ക് இப்படி மத்தியானம் ஒரு 3 மணி சமயம் எல்லாம் வந்து பார்க்கும்பம் இந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் செடிக்கு கிடையாது. செடியெல்லாம் வாடி வசங்கி கிடக்கும். இப்போ நான் அந்த டாக்டர் சாயில் 2 தடவை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 2 தடவை அப்ளை பண்ணப்போ செடிக்கெல்லாம் ஒரு வாட்டம் கிடையாது. நல்ல ஒரு ഇപ്പം തണ്ണി കൂത്തിയിട്ട് 2 നാളാச்சு. ഇപ്പം ഇതിൽ തന്നെ ഈരപ്പദം കൊഞ്ചെണ്ണ കുറവാക്കും. ഇതിലേക്ക് എന്നാലും കൊഞ്ചം കുറവാക്കും. എന്നാലും ചെടി വാടാமல் നിൽക്കി. അപ്പം നമ്മൾ ഡോക്ടർ സായിൽ ഊത്തത് മുന്നേ നമ്മൾ ചെടിയെല്ലാം വന്ന് பார்க்குമ്പോൾ നല്ല വെയിൽ നല്ല വാടി നല്ല വളരാമെല്ലാം കിടന്നതിനാൽ നമുക്ക് பார்க்குമ്പോൾ മനസ്സിൽ ഒരു സങ്കടം വരിക. എല്ലാം இப்படி விவசாயம் பண்ணிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன்னு. இப்போ டாக்டர் சாயில் ஊற்றின பிறகு நல்லா இருக்குது, செடியெல்லாம் நல்லா இருக்குது. അപ്പോൾ എനിക്ക് ചൊല്ലേണ്ടത് വ്യവസായികളെല്ലാം ചൊല്ലേണ്ടിയിരിക്കുന്ന இந்த டாக்டர் സോയിലും இந்த பயோஸ்டிமுலன்ட் அதே மாதிரி உள்ளதெல்லாம் தாராளமாக பயன்படுத்தலாம். நல்ல ரிசல்ட் இருக்குது. எல்லாம் நீங்களே பாருங்க.